Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீதியை உண்மையாகவே தேடுகிறவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, நீதியான வாழ்க்கையின் அழகை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் நீதியின் மேல் பசித்தாகமாயிருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையான திருப்தியை காண்பீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நீதியின் மேலான தாகத்தையே உங்களிடம் எதிர்பார்க்கிறார். இந்த தாகம் உங்களுக்கு இருந்தால் ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் இதை உறுதிப்படுத்துகிறது. ஆபிரகாம் கர்த்தரை உறுதியாக விசுவாசித்த தேவ மனுஷனாய் இருந்தான். திடமான விசுவாசத்தினால் அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடன் உத்தமமாய் நடக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் என்று தன் வாஞ்சையை வெளிப்படுத்துகிறான். தானியேல், தாவீது மற்றும் யோபு போன்ற பக்தர்கள் நீதியாக வாழ்ந்ததை வேதத்தில் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நீதியின் மேல் தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மதிய வேளையிலோ அல்லது நாளின் எந்த வேளையிலோ வயிற்று பசி எவ்வளவு தீவிரமாக வருகிறதோ அதே போன்று நாம் நீதியின் மேல் தீவிர பசி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் நமக்கு நீதியாக வாழ்வதற்கான வழியை காண்பிக்கிறது. உங்கள் வழிகளை முற்றிலுமாய் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். அனுதினமும் தகப்பனே எனக்கு வழிகாட்டி நடத்தும் என்று கேளுங்கள். நீங்கள் மெய்யாகவே ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு சமீபமாய் இருக்கும்போது அவர் நீதியின் வாழ்க்கையை உங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பார். நீதியின் மேல் பசித்தாகத்தை உண்டாக்குகிற ஆண்டவர் தன் பிள்ளைகளை ஒரு நாளும் பசியோடும் தாகத்தோடும் அலைந்து திரிய விடுவதில்லை. அவர்களை பராமரித்து திருப்தி அடைய செய்கிறார். இந்த திருப்தி ஒரு பாக்கியமான திருப்தி. சிலர் ரட்சிப்பின் மேல் பசித்தாகமுடையவர்களாய் சிலுவையண்டை வந்து நின்று, ஆண்டவரே நீர் தரும் பாவ மன்னிப்புக்காக நான் ஏங்கி எதிர்பார்த்து நிற்கிறேன். பாவத்தை வெறுத்து உம்முடைய நீதியின் மேல் நான் பசித்தாகத்தோடு இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சும் போது உடனே கர்த்தர் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் திருப்தி அடைய செய்கிறார். அதை போல நமக்கு வேத வசனத்தின் மேல் பசித்தாகம் தேவை. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். பசித்தாகத்தோடு புசிக்கும் போது கர்த்தர் அதை நமக்கு ஆவிக்குரிய உணவாக்குகிறார். மன்னாவை போல பலம் தருகிறதாக்குகிறார். தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாகும்படி செய்கிறார். ஆம், பசித்தாகமுள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆண்டவரே, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னீரே. இப்பொழுது என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும்படி செய்யும் என்று கேட்கும்போது நிச்சயமாகவே
நிச்சயமாகவே பேரின்ப நதியினால் நமது தாகத்தை தீர்த்து திருப்தி அடையும்படி செய்வார். எலிசாவை போல ஆவியின் வரங்களின் மேல் பசித்தாகமுடையவர்களாய் அவர் எலியாவை பின்பற்றினது போல நாமும் கர்த்தரை பின்பற்றி அதற்காக பசித்தாகத்தோடு கேட்போமானால் நிச்சயமாகவே இரட்டிப்பான வரங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி அருளுவார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொன்னார் அல்லவா? அப்படியே அவர் நம்மை திருப்தியாக்குவார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சுய நீதியினால் தங்கள் கிரியைகளில் நம்பிக்கை வைத்து பாரம்பரிய கடமைகள் மற்றும் சம்பிரதாயங்களை அனுசரிப்பதினால் நீதிமான்களாக காட்டிக்கொள்பவர்கள் நிச்சயமாகவே ஒரு நாளில் ஒதுக்கப்படுவார்கள். கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நீதியின் மேல் பசித்தாகமில்லாதவர்களாயிருப்பது எவ்வளவு ஆபத்தானது! இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கிறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகமுண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். பிரியமானவர்களே, நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தையும் முகத்தையும் வாஞ்சித்து கதருங்கள். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாரே. நீதியான வாழ்க்கையை உங்களுக்கு அருளும்படி இப்போதே ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே அவரது நீதியின் மேலான பசியினாலும் தாகத்தினாலும் உங்கள் உள்ளத்தை நிரப்புவாராக. கிறிஸ்துவின் நீதியே என்றென்றைக்கும் நிலை நிற்கும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தையும் நீதியையும் தேடி தாழ்மையுள்ள இருதயத்துடன் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வழிகளின் மேல் எனக்கு ஆழ்ந்த பசியையும் தாகத்தையும் தந்தருளும். நீதியாக செயல்படவும் சத்தியத்தை பேசவும் எனக்கு உதவி செய்யும். ஆபிரகாம் உம்மை விசுவாசித்தது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது போல உம்மேலான என் விசுவாசம் அனுதினமும் வளர்ந்து பெருகும்படி செய்யும். உம்முடைய வழிகளை நான் அப்படியே பின்பற்றும்படி அனுதினமும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதித்தருளும். தாவீது, தானியேல் போன்ற உம்முடைய ஊழியர்களின் உத்தமமும் நீதியுமான மாதிரிகளை நான் பின்பற்றும்படி என் ஆவியை பலப்படுத்தும். உம்முடைய முகத்தை நீதியில் தரிசிக்கவும் உம்மோடு நெருங்கி உலாவவும் என் ஆத்துமா எப்போதும் வாஞ்சிக்கட்டும். நீதியின் மேல் தாகமுள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வாக்கு பண்ணுவதற்காக உம்மை ஸ்தோத்தரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.